ஹாய் ஆல்சோ இன்றைக்கி வந்து ரொம்பவே சூப்பரான மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். என்ன பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான நாள் இது. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் வந்து திருவிழா. வீட்டில் இல்லை, அவங்க ஊர் திருவிழா. ஸோ அதனால் வந்து என்ன சின்ன வயசுலேருந்து கூப்பிட்டுருப்பா. ஸோ அப்போதெல்லாம் நான் வந்து அவங்க வீட்டில் ஸ்டே பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து வீட்டில் விட மாட்டாங்கன்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து கேட்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் வந்து நான் இன்றைக்கி தான் வந்து அவங்க வீட்டில் வந்து ஸ்டே பண்ணேன்னா, ஸோ ஜாலியாக ஸ்டே பண்ணி அந்த ஊர் திருவிழா செம்ம பட்டாசுலாம் வச்சு சூப்பராக பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அந்த மஞ்சள் தண்ணி வந்து தெளிப்பாங்களாம். ஸோ அன்றைக்கி வந்து என்ன பண்ணாங்களோ, கலர் பவுடர்லாம் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த கலர் பவுடர் ஃபுல்லாக நம்ம மேலே பூசி விட்டுருவாங்க. அன்றைக்கி அந்த வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த மாதிரிலாம் நான் வந்து பண்ணதில்லை. ஸோ அவங்க வீட்டில் போய் இருந்ததால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. என்னென்னமோ இஷ்டத்துக்கு என்னென்னமோ கலர்லாம் பூசி விட்டாங்க. நல்லவேளை நான் வந்து தப்பிச்சிட்டேன். அந்த ரோட் ஃபுல்லாக பார்த்திங்களா, அவ்வளோ வந்து தண்ணிலாம் தெளித்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. அப்புறம் சூப்பராக வந்து பீச்லாம் குளிச்சுட்டு நாங்களும் வந்து வந்துட்டு அப்புறம் லாஸ்ட் டே இன்றைக்கி தான் ஓகேங்களா, அந்த ஊர் திருவிழா. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, சாமியை வந்து இந்த மாதிரி ஊஞ்சலாக, இது எனக்கு தெரில, எனக்கு சரியாக பேர், ஊஞ்சல் மாதிரி வந்து தாளாட்டிட்டு சாமியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு மொத்தம் 4 சாமியை வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்களா. 4 சாமி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்பவே கூஸ் பம்பாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து சூப்பராக எஃபோர்ட் போட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவங்க சாமி இறக்கி வச்ச உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே நாங்களாம் கிளாப் பண்ணோம். ஏன்னா அவ்வளோ எஃபோர்ட் போட்டாங்க. அப்படியே நைட்டு பார்த்திங்கன்னா ஆடல் பாடல் நிகழ்ச்சி தான். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு பக்கம் வந்து பிரவீனும் வந்து வந்துட்டாங்க. பிரவீன் வந்து வேலைக்கு போயிருந்தாங்க. நைட்டு தான் வந்து பிரவீனுங்க கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து பிரியா வீட்டில் வந்து ஸ்டே பண்ணேன். ஸோ அப்படியே இந்த டே அப்படி தான் போச்சு. ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. நான் மொத்தம் 2 days வந்து பிரியா வீட்டில் ஸ்டே பண்ணேன்னா, ஸோ அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அந்த 2 நாள் திருவிழாவில் வந்து நிறைய பேர் வந்து க்ரியேட்டிவிட்டியாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கீழே வந்து காளி வேஷம் மாதிரி போட்டிருந்தாங்க. அப்படியே அதுக்கு மேலே வந்து பாம்பு மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அங்கே வந்து ஒரு சின்ன பாப்பா ஓகேங்களா, அவங்கள வந்து நிற்க வச்சு சாமி வேஷம் போட்டிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு மேலே வந்து நல்லா அந்த கலர் வந்து சூப்பராக இருந்ததா, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே வந்து நடந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க. ஒரு பக்கம் வந்து பயமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து இதெல்லாம் வந்து எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்தது. அப்புறம் அங்கே நின்று சாமி பாட்டு போட்டுட்டு இந்த குழந்தையும் வந்து சாமி மாதிரி ஆடினாங்களா, அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து லாஸ்ட் அந்த எண்டிங்கில் வந்து இந்த மாதிரி வந்து கிராக்கர்ஸ்லாம் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருக்கிற 2-3 பேருக்கு சாமியுமே வந்துருச்சு இந்த சாமி பாட்டெலாம் போட்டு. அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு, ஸோ இதுக்கே வந்து டைம் பார்த்திங்கன்னா 12:30 கிட்ட ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்களும் வந்து வீட்டுக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்து டக்குன்னு முடிச்சுட்டாங்க எல்லாமே. லாஸ்ட்டாக ஒரு டான்ஸ்லாம் ஆடிட்டு அப்படியே இந்த டே எண்ட் ஆகிடுச்சு. நாங்களும் வீட்டுக்கு போயிட்டோம். அவ்வளோ இந்த வீடியோ பாய்.